கார்த்திக் தீபா சீரியல் இப்போ ஒரு வேறு லெவல் எபிசோடு இன்றைக்கி வந்திருக்குன்னே சொல்லலாம். எபிசோடு இப்போ தான் வந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். கார்த்தி வந்து ஆஃபீஸ்க்கு ஐடி ரைடு அனுப்பி விட்றாங்க. நம்ம ரூபஸ்ரீ செம்ம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. கார்த்தி வந்து ஆஃபீஸில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம ராஜா கிட்ட. எப்படியாவது ப்ரோக்ராம் வந்து நல்லபடியாக ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கப்ப, இனிமேல் எந்த தடையும் வராது, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப காரில் வந்து இறங்கி வந்து வெளியில் நிற்கிறாங்க கார்த்தி ஆஃபீஸ் முன்னாடி. என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணுறப்ப வந்து ரூபஸ்ரீ வந்து சொல்கிறாங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க, கார்த்தி ஆஃபீஸுக்கு இந்த பணத்தை போய் எப்படியாவது பாட்டி உள்ளே போய் வச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இந்த பணத்தை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க நம்ம பாட்டி. நான் சொல்கிறத கேளு, இதை எங்கேயாவது தெரியாமல் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரி கேட்டு ஒழிச்சு வச்சுட்டேன்னு வச்சுக்கேன், நம்ம ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணிடலாம், ஐடி ஆஃபீஸுக்கு. அப்படி ஃபோன் பண்ணாங்கன்னா இந்த காசை வச்சுட்டு எக்ஸ்ட்ரா பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை கார்த்தி அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. கார்த்தி அரெஸ்ட் பண்ணியாச்சுன்னா என்ன பண்ண முடியும்? நிச்சயமாக ப்ரோக்ராம் நடக்காது. வேறு லெவல் பாட்டி, நீ வேறு லெவலில் கலக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னால், நீ உன் கையில் தான் இருக்குது, பத்திரமா போய் எப்படியாவது உள்ளே வச்சிரு அப்படின்னா, இந்த கோகிலா பாட்டியை வந்து என்னன்னு நினச்சிட்டேன், நான் உள்ளே போய் எவ்வளோ அசால்ட்டாக அசத்துறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ஆஃபீஸ்க்கு உள்ளே போகிறப்ப செக்யூரிட்டியே மடக்கி பிடிச்சிடுறாங்க. கோகிலா பாட்டியை பிடிச்சோன்னே வந்து, எதுக்கு நீங்களாம் உள்ளே வரீங்க, என்ன வேணும், என்ன விஷயம், யாரை பார்க்கணும் அப்படின்னு அதிரடியாக கேட்டோன்னே பாட்டி வந்து லைட்டாக ஜெர்க்காயி, இல்லைப்பா உங்கள் கார்த்திக் தம்பி பார்க்கணும், அவர் எனக்கு தெரிஞ்சவங்க, நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே, சரி வரட்டும் அப்படின்ட்டு ஃபோனை போட்டு பேசுகிறாங்க. ஃபோனை போட்டோன்னே கார்த்தி வந்து பேசுகிறாங்க. எதுக்கு இவங்க வந்திருக்காங்க அப்படின்னு ராஜா கிட்ட வரோம். சரி வர சொல்லுங்கள் அப்படின்னு லேப்டாப்பில் வந்து சிசிடிவி கேமராவில் வந்து பார்த்துடுறாங்க கார்த்தி. அதுக்கப்புறமேட்டு, ஆமாம் எதுக்கு இவங்க வந்திருப்பாங்க, வேறு எதுக்கு வந்திருப்பாங்க, கையில் ஒரு பை இருக்குது பாரு அப்படின்னோடனே, அநேகமாக ஏதாவது காசை வச்சு எங்கேயாவது மாட்டி விட்றதுக்காக தான் இருக்கும், சரி வர சொல்லு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் ப்ரோக்ராம் நிப்பாட்டலான்னு அடுத்த ஐடியா பண்ணிட்டு வந்திருக்கா அப்படின்னோடனே, இன்னுமா இந்த காலத்தில் இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்குது, சரி அனுப்பி விடு அப்படின்னோடனே, கொஞ்சம் நேரம் காமெடியாக இருக்கட்டும் அப்படின்னோடனே பாட்டி உள்ளே வராங்க. வாங்க பாட்டி வந்து உட்காருங்க அப்படின்னோடனே, இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு கார்த்தி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன எது விஷயமா வந்தீங்க? இல்லைப்பா தீபா பாட போகிறாள், அதெல்லாம் வாழ்த்து சொல்லிவிட்டு வந்து மன்னிப்பு கேட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு வந்தோம். அந்த 10 லட்சம் வேறு காசு வேறு கொடுத்துட்டாங்க, இதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு வேறு எழுதி வாங்கிட்டாங்க, எல்லாம் சரியான விஷயம் தானே, அப்புறம் என்னத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா, இருப்பா தம்பி லைட்டாக வந்து வயிறு சரியில்லை, இங்கே பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே பாத்ரூம் போயிட்டு கரெக்டாக காசை எடுத்துகிட்டு வந்து வச்சிடுறாங்க. வர்றப்போ வந்து கார்த்திக் என்ன ஆச்சு, சரிங்க தம்பி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகிட்ட சொல்லிவிட்டு சந்தோஷமாக அப்பாடா வச்சாச்சு அப்படின்ட்டு வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் வந்தோன்னே பாட்டி என்ன காசை வச்சுட்டியா அப்படின்னா, தாராளமாக வச்சுட்டேன், நீ கண்டே பிடிக்க முடியாத இடத்துல வச்சுருக்கேன் அப்படின்னா, வெரி குட் பாட்டி அப்படின்னு சொன்னப்போ டக்குன்னு ஆஃபீஸர்ஸ் எல்லோரும் வந்துடுறாங்க. வந்தோடனே வந்து கார்த்தி ரூமுக்குள்ளே போகிறாங்க. வேகம் கார்த்தி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இல்லை சார், நான் உங்களை சோதனை போடுறதுக்காக உங்கள் ஆஃபீஸில் நிறைய அமௌண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, பார்க்கணும், தாராளமாக செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து அழகாக சோபாவில் உட்காந்துட்டு ஃபோன் நோட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஒவ்வொரு ஏரியாவாக செக் பண்ணுறப்ப பாட்டியும் உள்ளே வந்துடுறாங்க. நான் போய் உள்ளே எப்படி ஒழுங்காக தேடுறாங்களா இல்லையா, விட்டுற போகிறாங்க, பாத்ரூம் போய் செக் பண்ணாமல் போயிடுறாங்க அப்படின்னு உள்ளே வந்தோன்னே பாட்டி வந்தோன்னே கார்த்தி வந்து கேட்குறாங்க, ஆமாம் நீங்கள் தான் போயிட்டீங்களே, போனதுக்கப்புறம் திரும்பி எதுக்கு வந்தீங்க? இல்லை தம்பி திடீர்னு ஆஃபீஸில் யாரோ போலீஸ்லாம் வந்துச்சா, அதான் உங்களுக்கு உதவி செய்யலான்னு. எனக்கு உதவி, சரி அப்படியே ஓரமாக நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் கார்த்தி ரூமில் தேடிட்டு இருக்கப்போ வந்து இப்போ சொல்கிறாங்க பாட்டி, பாத்ரூமில் எல்லாம் போய் தேடி பாருங்கள் சார், அங்கே தான் இருக்கிற மாதிரி தகவல் கிடச்சிச்சு அப்படின்னோடனே, அது இப்படி உங்களுக்கு தெரியும்? இல்லை சார் வழக்கமாக அங்கே தானே ஒழிச்சு வைப்பாங்க எல்லோரும், அதுக்காக கேட்டேன், ஆஃபீஸ் ரூம்குள்ளே எங்கே யாராவது வைப்பாங்களா அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஆஃபீஸு பாத்ரூம்லாம் போய் தேடலான்ட்டு ஆஃபீஸர்ஸ் எல்லாம் போய் தேட போகிறாங்க. அந்த சமயத்தில் வந்து தம்பி என்ன தம்பி இப்போ 10 லட்ச ரூபா காசை வச்சுக்கிட்டு மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு. யார்? நான். ஓ இப்போ ஆஃபீஸர் வந்து காசு எடுத்துகிட்டு வருவாங்க அப்படி தானே சொல்ல வரீங்க பாட்டி? ஆமாம். நீங்கள் பார்த்துட்டிங்களா அதுக்குள்ளே எடுத்ததை அப்படின்னோடனே, இல்லை தம்பி சும்மா பொதுவாக சொன்னேன், பொதுவாக தானே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஆஃபீஸர் எல்லோரும் செக் பண்ணி முடிச்சுட்டு இங்கே வெளில வர்றப்போ, சாரி சார் ராங் இன்ஃபர்மேஷன் அப்படின்னோடனே பாட்டி வந்து கலரில், என்னப்பா நல்லா செக் பண்ணிங்களா இல்லையா, அங்கே இருந்துச்சா இல்லையா அப்படின்னோடனே, மஞ்சள் பையெல்லாம் கூட இருக்குமே அப்படின்னு வளர்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, சும்மா தேவையில்லாமல் இந்த வயசான காலத்தில் வளராதிங்க அப்படின்னோடனே ராஜா வந்து சொல்கிறாங்க, சார் உங்களுக்கு வந்து ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்களா, அவங்கள தூக்கி உள்ளே நம்பரை வச்சு உள்ளே தூக்கி போடுங்க, நிச்சயமாக அடுத்து அதான் செய்ய போகிறோம் அப்படின்னு எல்லாம் போயிடுறாங்க. போனதுக்கப்புறமேட்டு பாட்டி வந்து ரூபஸ்ரீ கிட்ட வந்து பேசுகிறாங்க, என்கிட்ட ஒன்றுமே சொல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னோடனே, காசு நீ ஒழுங்காக வச்சே இல்லையா? அதெல்லாம் நான் கரெக்டாக தான் வச்சேன், ஆனால் கார்த்திக் கிட்ட செக் பண்ணப்போ ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டாங்க அப்படின்னோடனே, கார்த்திக் செம்ம மாதம் அங்கேருந்து ரூபஸ்ரீ கிட்டே வராங்க. என்ன காசு காணும்னு சொல்லிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னோடனே, இல்லைப்பா அப்படின்னு பாட்டி சமாளிக்கிறாங்க. இந்த காசு தானே 10 லட்ச ரூபா அப்படின்னோடனே, ஆமாம் அது எப்படி தம்பி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, நீங்கள் எந்த காலத்தில் இருக்கீங்க, சின்ன பிள்ளை தனமாக விளாட்றதுலாம் எனக்கு ரொம்ப ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்க மாதிரி காமெடி பண்ணிகிட்டு இருக்கீங்க, உள்ளே எந்த காலத்தில் அங்கே பாருங்கள் சிசிடிவி கேமரா, நீங்கள் உள்ளே வந்தப்பே மஞ்சள் பையை நான் பார்த்துட்டேன், போகிறப்ப மஞ்சள் பை இல்லை, அதுவும் பாத்ரூம் போயிட்டு வரேன்னு வேறு சொல்லிட்டு வந்திருக்கீங்க, அப்படிங்கும்போது இவ்வளோ நான் அடிமுட்டாளாக இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? ஏதாவது திரும்ப திரும்ப நீங்கள் தீபா பாடக்கூடாதுங்கிறதுக்காக ஏதாவது ஒன்று சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, இந்த 10 லட்ச ரூபா தம்பி மன்னிச்சிரு தம்பி, நாங்கள்
இப்போ இந்த நிமிஷமே திருந்திட்டோம் அப்படின்னோடனே யார் நீங்கள் இந்த நிமிஷமே திருந்திட்டீங்களா, இதை விட 101 தடவை திருந்துறதா இருக்கட்டும், உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபைன் போட்டாகணுமே. சரி இந்த 10 லட்ச ரூபா நான் அனாதாசிரமத்துக்கு கொடுத்துட்றேன், உங்கள் பேரை சொல்லி நாளைக்கு ரெசிப்ட் வந்துடும் வச்சுக்கோங்க அப்படின்னு. தம்பி அந்த 10 லட்ச ரூபா நம்பி தான் நாங்கள் நிறைய கணக்கு போட்டிருக்கோம் ஐடியா, அதை வச்சு தான் வாழணும் அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது, இது உங்களுக்கான ஃபைன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னோன்னே பாட்டி வந்து என்னடா இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னோடனே அங்கே அபிராமி அம்மா செம கடுப்பில் வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. கார்த்தி உள்ளே வந்தோடனே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்பா இது ரோட்லலாம் இறங்கி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன், இதெல்லாம் ரொம்ப தப்பு இல்லையா அப்படின்னோடனே, அம்மா விடுங்கம்மா, தீபாக்காக நான் வந்து நிறைய சதி பண்ணுறாங்க, அதெல்லாத்தையும் முறியடிக்க வேண்டியது என்னோட பொறுப்புன்னு கார்த்தி அதிரடியாக பேசி எபிசோட சூப்பராக முடிக்கிறாங்க.